Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது பேங்கிங் லெவல் கொஸ்டின்ஸ்னா இது நம்மளோட இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செஷனை வந்துட்டு நீங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த பேப்பருமே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இந்த விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அது எப்படி தெரியும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் அதே விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இது நமக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத ஒரு கொஸ்டினை நீங்க அப்ரோச் பண்ணும்பொழுதே கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க சரியா. ஸோ மைட் பி யூல் ஹேவ் சர்டன் மெத்தட்ஸ் ஓகேயா. ஸோ அந்த மெத்தடுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. பட் தென் இதையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. எது வந்து டைம் நமக்கு கம்மி பண்ணுமோ அதை மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். பிகாஸ் நமக்கு டைமர் ஓடிட்டே இருக்கும் நமக்கு எக்ஸாம் ஃபுல்லா. ஸோ அதனால வந்து மேக் இட் அ பாயிண்ட் தட் நீங்க வந்து ப்ராப்பரா இதை வந்துட்டு பண்ணி முடிச்சிடுற அளவுக்கு நீங்க உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சரி. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த செஷனை வந்து லெட்ஸ் கோ இன்டு இட். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து இது என்ன டாபிக் அப்படின்றது நமக்கு நார்மலா தெரியும். பிகாஸ் இட்ஸ் லைக் ராங்லி ஸ்பெல்ட்ன்றத மேல டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மெத்தடுமே ஐ ஹவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ் எல்லா பேப்பர்லயும் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோ டு த போல்ட் பார்ட் வேர் ஃபுல்லா வந்து ரீட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் போல்ட்லயே இருக்குன்னா நீங்க ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதை வேற ஒரு கொஸ்டினுக்கு நீங்க கொடுக்கலாம். ஸோ அதுக்காக சொல்றேன். பட் இங்க வந்து I'll read and I'll explain. ஓகேயா. ஸோ ஃபுல்லா பாக்குறதுக்காக. ஸோ clear amber is found beside the besu and its affluents with brown and grey clouded amber and a blue fluorescent variety of considerable வேல்யூ. ஓகே ஸோ இப்போ நம்ம போல்டு பார்த்துருந்தாலே நமக்கு தெரியும். ஓகேயா. ஸோ எல்லாருமே வந்து கண்ணெல்லாம் ரொம்ப பயங்கர கூசுற மாதிரி ஒரு கலர் போட்டு வருவாங்கல்ல. ஸோ வாட் இஸ் இட்? ஸோ இட் இஸ் ஃப்ளாரசன்ட் ரைட். ஸோ ஃப்ளாரசன்ட் அப்படின்ற கலரை இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெல்லிங் அப்படியே இருக்கு, எல்லா லெட்டர்ஸும் இருக்கு. பட் தென் திஸ் யூ அண்ட் ஓ இஸ் இன்டர்சேஞ்ச். ஓகேயா. ஸோ அதுதான் விஷயம். ஸோ இப்போ நீங்க பாக்குறதுல சில விஷயங்கள்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதுல இருக்கிற அந்த 2 லெட்டர் ஐஇன்றத மாத்தி கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி வந்து ஏஓன்றத ஓஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோட்டிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி வருதுல. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நீங்க நிறைய இடத்துல பார்ப்பீங்க. ஸோ நிறைய ரீட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல டெஃபினட்டா யூல் நாட் மிஸ் ஆல் தீஸ் வேர்ட்ஸ். அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரீட் பண்ணி பாருங்க. இங்கிலீஷ்க்கு அது மட்டும் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இட் இஸ் பை அ மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட் ஒன்லி தட் வி ஆர் வைஸ் as the sailor or the fugitive slave keeps the pole star in his eye, but that is a sufficient guidance for all our life. Okay so where you have the error. So guidance kudukrada, like how many of you take it? So அதை வந்து when if you have taken it, so guidance ஓட ஸ்பெல்லிங்கும் நமக்கு கண்டிப்பா கரெக்டா தெரியும். So over here it is given as guidance e கொடுத்திருக்காங்க. Actually it is a. So where you have the error in the fourth part of your sentence. Okay so next one. So as the sacrifice of the mass is the central mystery of the Catholic Church, okay so sacrifice correct ah irukku. So that the 7 orders of the hierarchy culminate in that of priest. Okay so culminate ஆகுது அப்படின்னும்போது highest point இல்ல உச்சகட்டத்துக்கு போகுதுன்னு சொல்லலாம். Okay who alone is empowered to work the daily miracle of the altar. Okay so it's something religious aspectல பேசியிருக்காங்க. So இப்போ நான் சொல்லும் பொழுது ஃப்ளோரிசன்ட்னு பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு எரர் தான் இங்க இருக்கு. ஓகேயா. ஸோ என்ன எரர்னு பாத்தீங்கன்னா ஹைராக்கி. ஓகே ஸோ ஹைராக்கி இஸ் ஒரு ஆர்டர் சொல்லுவாங்கல்ல. ஸோ யூல் ஹாவ் சம்ஸ் இன் ரீசனிங் ஆல்சோ. ஸோ ஹைராக்கினா இவங்களோட பொசிஷன்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க டெசிக்னேஷன்ஸ். ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ இங்க வந்து ஐஇஏ இஐன்னு இங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ இங்க ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட்னு வந்தா நமக்கு இந்த பேசிக் லெவலா நீங்க பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல நமக்கு ஸ்டோரி பேஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம பார்க்கும்பொழுதும் ஒரு சில கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ மைட் பி அப்படி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஈஸியா தான் நமக்கு இருக்கும். ஸோ பார்த்தோன்னே நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ அதுல நீங்க தேட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமிலரான நேம்ஸ். ஓகேயா. ஸோ மைட் பி இஃப் தே ஆர் டாக்கிங் அபவுட் எனி கேட்டகரி. ஓகே ஸோ அந்த விஷயங்கள் கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரின்னு இருக்கலாம். ஏன்னா 1 and 2ன்றத அவங்க வேற வேற விதமா கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் லைக் 1 and other 1 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தேடலாம். இல்லாட்டி வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்கன்னா திருப்பியும் அந்த விஷயம்னு சொல்லிட்டு அதையே கோட் பண்ணியிருப்பாங்க. சரியா. ஸோ அதை வச்சு நீங்க சீக்வன்ஸ் பேர் பண்ண முடியும். ஸோ அது கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இல்லாட்டி வந்து ப்ரொனவுன்ஸ் தேடுங்க. ஒரு ஆள் பத்தி பேசியிருக்காங்கன்னு பொழுது அந்த பர்சனை ஹிஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ஹீன்ட்டு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தேடலாம். இல்லாட்டி லேடிஸ் அப்படின்னும் போது ஹர்ன்ற வேர்டை தேட முடியும். ஸோ சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கா ப்ளூரலா இருக்கா, இப்போ சேர்க்கிற சென்டென்ஸ் வந்து சிங்குலரா இருக்கிற சென்டென்ஸை தான் நம்ம வந்து இங்க வேர்போட சேர்க்கிறோமா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்க தேடும் பொழுது நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே ஸோ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் இந்த விஷயம் பண்ணீங்கன்னா
பண்ணீங்கனாலே 5 மார்க்ஸ் கிடைக்க போகுது சரியா ஸோ இத்தனையும் நம்ம சால்வ் பண்ண முடியுது ஸோ அதுக்கான எஃபர்ட்டை நம்ம கண்டிப்பா முன்னாடியே போட்டிருக்கணும் ஓகே சரி ஸோ இங்க வந்து ஏல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் தே ஸோ இந்த தேன்றது whom they are mentioning ஸோ அங்க வந்து யூ ஹேவ் அ question mark where it is not an introductory sentence ஸோ இன்னொரு க்ளூ என்ன இருக்கு also ஓகேயா ஸோ எப்போ நம்ம ஆல்சோ சொல்லுவோம் வில் சே சம்திங் அண்ட் ஆல்சோ திஸ் ஓகே ஸோ அப்போ உனக்கு அடிஷ்னலாக இன்னொன்று ஆட் ஆன் பண்ணும்பொழுது தான் யூ யூஸ் திஸ் பர்டிகுலர் வேர்ட் ஸோ அதுவும் நமக்கு ஞாபகம் இருக்கணும் ஸோ ஆல்சோ வேர் வெரி பியூட்டிஃபுல் creatures but they dressed in duller colors and did not have slender waist okay so slender is nothing but thinna அவங்களோட waist okay so அந்த hip portion சொல்றாங்க okay so while some have clear yellow with only a bit of black trimming the edges of the wings okay so they are talking about something which is like yellow la இருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க அடுத்தது வந்து the beautiful brilliant butterflies so over here it has come so of the meadows okay so ஒரு grass field தான் meadows ன்னு சொல்லுவாங்க had many cousins living in the forest most of whom were night moths okay so actually moth தான் butterfly டெஃபினட்டா இல்ல ஸோ ஆக்சுவலி வந்து தோஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட் ஓகே ஸோ இதோட ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா லைக் பியூப்பா அதுக்கப்புறம் அந்த கேட்டபில்லர் ஆகும் அதுக்கப்புறம் அதோட இதெல்லாம் வரும்ல ஸோ ஸ்டேஜஸ் நம்ம படிச்சிருக்கோம் ஓகேயா ஸோ இங்கே வந்து அதோட கசின்ஸ் அதுவா அந்த மாத் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ திஸ் வில் ஹேவ் அ தின் பாடி தட் இஸ் ஹேவிங் அ லிட்டில் பிகர் பாடி ஸோ ரெண்டுத்துக்குமே ஆன விங்ஸ் இருக்கு ஓகேயா சரி ஸோ இங்க வந்து அதோட கசின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இங்க நமக்கு இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த பட்டர்ஃபிளைஸ் வேர் ஹோல் கவுன்ஸ் ஆஃப் பிளாக் அண்ட் yellow அதர்ஸ் ஹேவ் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் ஓகே ஸோ இங்க அதோட கலர்ஸ் நம்ம விங்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்ல ஸோ சம்வாட் அதோட கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இங்க சம் ஆஃப் த பட்டர்ஃபிளைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்க த பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட்னு சொல்லியிருக்காங்க அப்ப இங்க த பியூட்டிஃபுல் இருக்கு இங்க தே ஆல்சோ வேர் வெரி பியூட்டிஃபுல் ஓகேயா அப்போ இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் இது வர வாய்ப்பு இருக்குல்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பியூட்டிஃபுல்லா இருக்கு அடுத்தது ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி கோட் பண்ணியிருக்காங்க ஓகேயா ஸோ இதுக்கு தான் சிமிலரான வேர்ட்ஸை எடுக்க சொன்னேன் அடுத்தது சம் ஆஃப் த okay we have read this next one the moths usually wear brown and have it brightened with the touches of buff or dull blue okay so அதோடைய இது பாத்தீங்கன்னா மோஸ்டா brownல தான் இருக்கு like black உடைய spots இருக்கு sometimes வந்துட்டு நீங்க இதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணி அந்த சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் சம்டைம்ஸ் அது நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் கூட வந்திருக்கும் சரியா ஸோ அதை பார்த்துருந்தா யூ வுட் ஹவ் டெஃபினெட்லி ஐடென்டிஃபைட் இட் ஓகே ஸோ அதை வச்சு நீங்க யோசிச்சுக்கோங்க சரி ஸோ இப்போ வந்து எது இன்ட்ரோடக்டரியா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல மைண்ட் இருக்கணும் ஸோ வைல்னு யூஸ் பண்ணும்பொழுது யூ ஷுட் ஹேவ் 2 sentences ஒன் வில் பி கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கும் சரியா ஸோ அதுவும் நம்ம யோசிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஸோ இப்போ வந்து இந்த சி இருக்கு இங்க த பியூட்டிஃபுல் அண்ட் ஆஃப்டர் தட் தே ஆல்சோ வேர் பியூட்டிஃபுல் which is நம்ம என்ன சொல்லலாம் C அதுக்கப்புறம் A வரும்னு சொல்லலாம் which is a pair ஓகேயா ஓகே so next one நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க some of the butterflies wear whole gown of black and yellow others have strips of black and white so இப்போ இங்க butterfly பத்தி பேசியிருக்காங்க அடுத்து இங்க பாத்தீங்கன்னா while some okay so இங்க வந்து some are this color and while some are clear yellow with only a bit of black trimming the edges of the wings where நம்ம D அதுக்கப்புறம் B வரும்னு சொல்லலாமா ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல முடியும் இங்க வந்து கடைசியா அந்த மாத் பத்தி சொல்லியிருக்காங்க யூஸ்வலி வேர் பிரவுன் அண்ட் ஹேட் இட் பிரைட்டன்ட் வித் த டச்சஸ் ஆஃப் பஃப் அண்ட் ப்ளூ டல் ப்ளூல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஸோ இப்போ எடுக்கும் பொழுது சம் ஆஃப் த பட்டர்ஃபிளைஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்ல த பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் பட்டர்ஃபிளைஸ் ஸோ விச் வில் பி த இன்ட்ரோடக்டரி ஓகே ஸோ விச் வில் பி த இன்ட்ரோடக்டரி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சி தான் வரும் ஓகேயா அதுக்கப்புறம் பேசும்பொழுது தான் இந்த சம் பட்டர்ஃபிளைஸ் பத்தி பேசுவாங்க விச் இஸ் டி அண்ட் பி அதுக்கப்புறம் தே ஆர் டாக்கிங் அபவுட் த மாத் ஓகே புரிஞ்சுதா ஸோ இப்போ எப்படி அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு கரெக்டா வருது அப்படின்றத பாருங்க ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போட முடியும் ஓகே ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் த சென்டென்ஸ் ஸோ செகண்ட் சென்டென்ஸ் என்னவா இருக்கு நமக்கு ஏ இருக்கு விச் இஸ் ஆப்ஷன் 1 ஓகே ஸோ இங்க வந்து நமக்கு ஏ இருக்கு செகண்ட் சென்டென்ஸா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் சென்டென்ஸ் இஸ் டி விச் இஸ் ஆப்ஷன் 4 அண்ட் ஆஃப்டர் தட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க சி விச் இஸ் ஆப்ஷன் 3 fourth sentence is D which is option 2 and fifth last sentence is E so which is option 5 okay so இப்போ வந்து next topic நம்ம போயிட்டோம் so next topicல நமக்கு என்ன இருக்கு connect them okay so connectors தான் கொடுத்திருக்காங்க so starters இருக்கலாம் connectors இருக்கலாம் so starters இருக்கு connectors இருக்குனால do not add things okay so அது என்ன சொல்லியிருக்கோ அந்த ஒரிஜினல் மீனிங்கை வச்சு தான் நம்ம
கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ எக்ஸ்ட்ராவா நீங்களா யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அதை வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க சரியா. ஓகே, ஸோ இங்க என்ன ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஐ எம் ஃபைன் அக்கம்பனிங் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ யாரையோ வந்து கூட போறதை பத்தி அக்கம்பனி பண்றதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ திஸ் பர்சன் இஸ் ஃபைன் accompanying to the hospital. Okay, so next sentence, you promise to get a thorough checkup done there. Okay, so இங்க வந்து ஒரு complete checkup பண்றத பத்தி பேசியிருக்காங்க. யூன்ற இன்னொரு பர்சன். ஓகே, so அப்ப although அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பேச போறீங்க? so although I was like ill, I attend a meeting. Okay, so you need a positive and a negative sentence. But இங்க எதுவுமே positive negative இருக்கிற மாதிரி இல்ல. ஓகேயா. so though although ரெண்டுமே நமக்கு அதே கேஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். so அப்ப எப்ப therefore யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஒரு full sentence நீங்க எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டு இருப்பீங்க. கடைசியில therefore நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த விஷயங்கள்ல இருந்து ஓகேயா. பட் இங்க வந்து ஒருத்தவங்களை கூட அக்கம்பனி பண்றத பேசியிருக்காங்க. இங்க therefore நீங்க கன்க்ளூட் பண்ற அளவுக்கு நமக்கு எதுவுமே பாயிண்ட் கொடுக்கல சரியா. ஓகே, ஸோ இப்போ 2க்கு பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ 4 and 5 ஸோ டெஃபினட்டா இதுல கிளாஷ் இருக்கும். ஸோ ஆஸ் லாங் ஆஸ் அப்படின்னா நீங்க இருக்கிற வரைக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம். அன்டில்னா நீங்க வர வரைக்கும். ஸோ சம்வாட் ஒரு விஷயம் நடக்கிற வரையும் அப்படின்னு நம்ம பேசுறோம். பட் எப்போ ஆஸ் லாங் ஆஸ் யூஸ் பண்ணுவோம், எப்போ அன்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆஸ் லாங் ஆஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேஸ். ஓகே, ஸோ அன்டில்னா இட் இஸ் ஜஸ்ட் அ வேர்ட். ஓகேயா, சரி. ஆஸ் லாங் ஆஸ் இஸ் ப்ரெசென்ட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசென்டா ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னு. அன்டில் நம்ம பொழுது ஒரு ஃபியூச்சர்ல ஒரு கண்டிஷன் பண்ண போறோம். அதாவது அவங்க வர வரைக்கும் அன்டில் ஷீ கம்ஸ்னா அவங்க ஃபியூச்சர்ல வர முழுதுன்னு தானே சொல்றோம். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் யூ ஹேவ் டு யூஸ் அன்டில். பட் இங்க வந்து ஆம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ப்ரெசென்ட்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஐம் ஃபைன் அக்கம்பனிங் டு த ஹாஸ்பிட்டல் as long as you promise to get a thorough checkup done there, which is option 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one is, I don't want you to lose anything, but you know I'd want to be with you. Okay, so எதையும் நான் லூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் you know I'd want to உங்க கூட இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், we didn't have a dime to our name. ஓகே, ஸோ வாட் இஸ் டைம் இஸ் காசு இல்லை அப்படின்ற பட்சத்தை தான் டைம்ன்றத சொல்லுவோம். ஓகேயா, ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு இடியம் கூட இருக்கு. ஓகேயா, ஸோ அது என்ன இடியம்ன்றத நீங்க ஐ மீன் த பர்டிகுலர் இடியம் அண்ட் அதோட மீனிங்கை நீங்க கமெண்ட்ல போடுங்க. பிகாஸ் இது ஒரு செஷன்ல நான் கண்டிப்பா எடுத்திருக்கேன் இந்த செஷன்ல. ஓகே, ஸோ இஃப் யூ கைஸ் நோ நீங்க அதை போடுங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போறோம்? ஆஃப்டர்னா ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் முடிஞ்சிருக்கணும், அப்பதான் நீங்க சொல்வீங்க. எப்ப சோ சொல்வீங்க? ஒரு பர்டிகுலர் ரீசன். ஓகே, ஸோ சும்மாவே நம்ம பேசும்பொழுது ஸோ இந்த விஷயம் இருக்கு ஸோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ யூர் ட்ரைங் டு டெல் அ ரீசன். ஓகேயா, ஸோ வென் எவர், அப்போ வென்னு சொன்னா யூர் டாக்கிங் அபவுட் அ time, right? So time span இருக்கும்பொழுது you use this. So when you use even if, so if என்ற condition when there is a possibility. Okay, so அப்பதான் even if this is happening நம்ம சொல்ல முடியும். ஓகே, சரி. asன்றதும் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம அதுக்கு தான் சொல்லுவோம். ஆஸ், பிகாஸ் அந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்றாங்க? ஐ டோன்ட் வாண்ட் யூ டு லூஸ் எனிதிங், பட் யூ நோ ஐட் வாண்ட் டு பி வித் யூ ஈவன் இஃப். ஓகே, ஸோ வி டிடன்ட் ஹாவ் அ டைம் டு ஆர் நேம். காசு இல்லைனாலும். ஓகே, ஸோ இந்த விஷயம் எனக்கு வேணுன்றத சொல்லியிருக்காங்க. ஈவன் இஃப்னும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறத சொல்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காலம் கொடுத்துருக்காங்க. நோ, காலம் கிடையாது இது. இது இங்க கொடுத்துருக்க வேர்டை வந்து நம்ம போட வேண்டியது. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. எந்த காலம்ல இருக்க வேர்டை எங்க போடணுன்றத இங்க கொடுத்துருக்க டைரக்ஷனை எக்ஸாம்ல முடிஞ்சா படிச்சுக்கோங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகே, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணது ஒரு விதமா இருக்கலாம், எக்ஸாம்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை படிக்காம சால்வ் பண்ண பிறகு திருப்பி நமக்கு அந்த டைம் வராதுன்றதுனால கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகே, ஸோ இங்க டேபிள் இஸ் given with 2 columns in which column A contains the list of bold words and B suggest. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணனும். சோ எதுவும் வந்து எக்ஸாக்ட்டா மென்ஷன் பண்ணல. சோ நம்ம நினைக்கிற ஆர்டர் தான். ஓகே, சோ பப்ளிக் ஜஸ்ட் வான்ஸ். சோ இங்க பப்ளிக்னு கொடுத்திருக்காங்க, இங்க வான்ஸ்னு கொடுத்திருக்காங்க. சோ which is a singular verb, right? இந்த வான்ஸ்ன்றது சிங்குலர் verb. அப்ப அதோட சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்? சிங்குலரா தான் இருக்கணும். அப்ப இங்க வெறும் பப்ளிக்னு தான் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட், ஓகே, she just came. ஓகே, சோ verb-ஆ யூஸ் பண்ணலாம். அப்போ இங்க நமக்கு என்ன தேவை? ஒரு நவுன் தேவை. அப்போ கண்டிப்பா நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த ஜஸ்ட்ல ஒரு எரர் இருக்கு. ஓகேயா, அப்போ நம்ம ஏ இருக்கிற ஆப்ஷன் வந்து ரீப்ளேஸ் கன்ஃபார்மா பண்ணணும்ன்றது தெரிஞ்சிச்சு ஆரம்ப சென்டென்ஸ்லயே. ஓகேயா, சோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் இமீடியட்டா செக் பண்ணணும். அப்போ ஏ கண்டிப்பா செக் பண்ண சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா ஆப்ஷன் 1 மட்டும் தான் இருக்கு. 1 தான் நம்ம ஆன்சர்னு கன்ஃபார்மா we can put it. ஓகே, சோ இதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, சோ I'll just read and I'll show you. சரியா? ஓகே, சோ அப்போ பப்ளிக்
இ எங்க இருக்கு? ஸோ இ வந்து நாட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ வந்து இட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, so public not only wants fair elections but also. So what is the clue here? இங்க but also. So obviously it is ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ இப்போ ஆல்ரெடி இதை நம்ம பார்க்கவே இல்லை. நான் அந்த பட் ஆல்சோ வரையும் போல. ஸோ அதனால ஐ வாஸ் திங்கிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லின்றது வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக பட் ஆல்சோ வரும். ஸோ அங்கே வந்து அந்த சென்டென்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா இதை போட்டிருக்க முடியும். விச் இஸ் ஆப்ஷன் 1 தான் கன்ஃபார்மாக இட் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so the smart cities mission is meant to stand examples that can be replicated. Okay, so 2 பக்கத்துல V1 தேவை, but இந்த V1 கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. Okay, so next வந்து can is a modal verb, be replicated. Replicate பண்ணுங்க அப்படின்னும் பொழுது you're trying to copy something அப்படின்னு சொல்லலாம். When a professor is doing an experiment, you are asked to replicate whatever he is doing என்னும் பொழுது அது அப்படியே நம்ம பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இங்கே ரெப்ளிகேட்ன்ற வேர்டுக்கான தேவை இருக்கா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல ஏன்னா இங்க மிஷன் பண்ணியிருக்காங்க இஸ் மென்ட் டு ஸ்டாண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தட் கேன் பி replicated both within the outside the smart city, catalyzing the creation of similar smart cities in various regions. So various மாற போறது இல்லை. அப்போ டீல எந்த மாற்றமும் நமக்கு இல்லை. அதாவது டீல எதுவும் மாற்ற தேவையில்லை. அப்போ டியை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட்டடுக்கு வந்து இடி ஃபார்ம்ல வேற என்ன இருக்கு? நமக்கு லிமிட்டட் இருக்கு, ரெப்ரசன்டட்னு இருக்கு. அப்போ எக்ஸாம்பிள்ஸ் தட் கேன் பி ரெப்ரசன்டட் போத் within and outside the smart city, which is option F வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். F ரீப்ளேஸ் பண்ண முடியும். எங்க ரீப்ளேஸ் பண்றோம்? B ல ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பெருசா வந்து ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஸோ இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் இந்த சிமெண்ட் ஒர்க் பண்றதுக்கு அந்த ஸ்டோனு அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லா ரீட் பண்றோம் அப்படின்றத நான் இப்படியே நான் ஸ்க்ரால் பண்றேன். இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ. ஸோ அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது இப்போ நான் வந்து கொஸ்டின்ஸ்லேருந்து ஐ சால்வ் திங்ஸ். ஸோ அது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க கூட செஞ்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இது ஃபுல்லா நமக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பார்த்து பயப்பட வேணாம். ஆக்சுவலி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது யூ கைஸ் டெஃபினட்டா அது எவ்வளோ ஈஸியா இருக்குன்றது யூ பீப்புள் நோ இட். ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின் படிக்கலாம். கொஸ்டின் படிச்சு வீல் ஸ்டார்ட் சால்விங். ஸோ வாட் ஹேஸ் அக்கர்ட் அமங் ஃபாரின் ஓன்ட் கம்பெனிஸ்? ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு க்ளூ வேர்ட் என்னது? இந்த கொஸ்டின் நம்ம ரீட் பண்றோம். ஸோ ரீட் பண்ணும்போது க்ளூ வேர்ட் இஸ் ஃபாரின் ஓன்ட் கம்பெனிஸ். ஓகே, ஸோ இதை தான் நம்ம இப்போ போய் மேலே தேட போறோம். ஸோ இதை தேடும் பொழுதே நம்மளால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு நமக்கு எங்க இருக்கு? ஃபாரின் ஓன் கம்பெனிஸ். ஸோ இது பார்க்கும் பொழுது வேற ஏதாச்சும் நம்பர் இருக்கு, இல்லாட்டி வந்து வேற ஏதாச்சும் ஆன்சர்ஸ் கண்ணில் படுது அப்படின்னும் பொழுது அதுவுமே நீங்க பார்த்துக்கோங்க. வேற ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு மைட் பி யூஸ் ஆகலாம். ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் த ஆன்சர். ஸோ அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் அக்கர்ட் அமங் ஃபாரின் ஓன்ட். ஓகேயா? ஸோ என்ன நடந்திருக்கு? ஆன் தி அதர் ஹேண்ட் த growth in motor vehicle production has occurred among foreign owned, especially Japanese companies investing in the United Kingdom அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இங்கே அந்த ஒர்க் பண்றதை பத்தி ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஒன்னொன்னும் அதை பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இங்க கீழே என்ன ஆன்சர் வரும்? The decrease in footwear, the growth in metals and minerals, the growth in motor vehicle production, the growth in food, beverage, tobacco. So option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, so next question. ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பேசேஜ் வாட் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டார் இன் யூகே ஜிடிபி. ஓகே, ஸோ யூகேக்குள்ள வந்துட்டு எது வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்? கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இங்கே ஈஸியாக இருந்தால் இதை படிச்சுக்கோங்க. பேப்பர் பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங், இல்லை மினரல்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இல்லை ஆட்டோமொபைல் செக்டார். ஸோ ஆல் தி அபவ் கூட நமக்கு இருக்கு. ஸோ அதனால பார்க்கலாம். ஸோ பிரிண்டிங் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ஆட்டோமொபைல் அண்ட் கெமிக்கல். ஸோ க்ளூ வேர்ட் இஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டார் இன் யூகே ஜிடிபி. அப்போ யூகே ஜிடிபின்றது வந்து இங்கே அப்ரிவேஷனில் இருக்குல்ல. ஸோ அதையே நம்ம தேடினா கண்டுபிடிக்கலாம். ஸோ யூகேவை சம்டைம்ஸ் யுனைடெட் கிங்டம்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஏன்னா பிரிட்டன்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார் பற்றி தானே இருக்கு. ஸோ அதனால அந்த பாசிபிலிட்டியும் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வரையும் நமக்கு அதை பற்றி எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து இப்போ ஆப்ஷன்ஸையும் பார்த்ததுனால ஓரளவுக்கு வந்து யூ கைஸ் வுட் ஹவ் லைக் கண்டுபிடிக்கிறது வந்து கண்டிப்பாக இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ ஃபாஸ்டர் தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு இல்லை.
Okay, so fastest growing sector have been chemicals and electrical engineering. So what is here? The fastest growing sectors have been chemical and electrical engineering. Okay, so இது வந்து உங்களுக்கு UK relate பண்ணி தான் வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. In terms of the relative importance of the GDP, the most important manufacturing industries are engineering, food, beverage, including alcohol, beverage and tobacco, chemical, paper printing, publishing, metals and minerals and textiles, clothing, footwear and leather. So இப்போ இது எல்லாமே நமக்கு ஆன்சர்ல வருமா? கிடையாது. ஆக்சுவலா இம்பார்ட்டன்ஸ் வந்து இது இருக்கு. பட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நமக்கு என்ன வரும்? கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் which is option 1 தான் கரெக்டான ஆன்சர். Okay, so next question. So in the passage, what are the sector included in mechanical engineering? So mechanical engineering la include பண்ண sectors. So manufacturing, motor. So 2 M இருக்கு. Next வந்து transport, அடுத்தது chemical and electrical engineering. So இதுல எது வந்துட்டு it is included in mechanical engineering. So இப்போ நம்ம தேடும் பொழுது mechanical engineering ன்ற word தான் நம்ம தேட போறோம். சரியா? So எதுவுமே இல்ல none of the above கூட இருக்குல்ல. So அது கூட நம்ம போட முடியும். So இங்கேயும் இல்ல. Here it is mechanical engineering. அப்போ வந்துட்டு within the engineering industry, electrical and instrument engineering and transport engineering, including motor vehicle and aerospace equipment, have grown faster than mechanical. So இதுல include ஆயிருக்குன்றத சொல்லல. Okay, fastest growing இப்போ பார்த்தோம். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த முன்னாடி இருந்ததுக்காக படிச்சோம். Okay, so however, there was great improvement in the productivity and products in British manufacturing. Okay, so இங்கேயும் நமக்கு இல்ல. So decline ஆயிருக்கு manufacturing largely counted for the rapid rise in unemployment. இந்த 1980sல சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது கொஸ்டினுக்கு வரலாம். shrink ஆயிருக்குன்றாங்க. Okay, so நமக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பத்தி வேற எங்கேயும் நமக்கு கொடுக்கல. Okay, so இன்னும் வந்து இருக்கா? Okay, so discovery பண்ணியிருக்காங்க of oil in North Sea. Okay, so what is this paragraph talking about? Power stations பத்தி பேசியிருக்காங்க, coal பத்தி பேசியிருக்காங்க, crushed rocks constructions பத்தி பேசியிருக்காங்க. United Kingdom has relatively limited supplies of economical valuable mineral source. So அது என்னென்னன்றத பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? Okay, so இப்போ நமக்கு எதுவுமே engineering sectorல இல்ல, which is option 5 தான் கரெக்டான answer. Okay, so next one. Okay, so in the passage, which of the following has increased during 1980s in UK? So, இப்போ நம்ம scroll பண்ணும்போது இந்த 1918ன்ற word பார்த்தோம். But இங்க இருக்க விஷயம் எது வந்து has increased during the 1980s in the Europe. So, ஏதோ ஒன்று increase ஆயிருக்கு. அப்ப இது எதுவும் வராது. Okay, so இந்த point நம்ம கம்மியா இருக்குன்னா பார்த்துடலாம். 2 exports இருக்கு, 2 imports இருக்கு. So, இது வந்து manufacturing products. Okay, so export import manufacturing la, export finished good la, import finished goods la, next export வந்து food and beverages la. Okay, so next is British steel industry சொல்றாங்க. Okay, so இப்போ வந்து நம்ம 1980 தேடுறதுக்கு ஈஸியா இருக்கும். Okay, so இங்கே இருக்கா? Britain's manufacturing sector increased its productivity and competitiveness. The trade balance improved, the stabilized during no. Not here. Okay, வேற எங்கன்னா 1980s இருக்கா? During 1980s, so இங்கே இருக்கு பாருங்க. 1980s என்ன வந்திருக்கு? Imports of manufactured products increased dramatically. அப்ப என்ன answer? Option 2 தான் நமக்கு கரெக்டான answer. Okay, so next question. According to the passage, what are the major customers for coal? அப்ப மேல நம்ம போகும்போது கோல் பத்தி பார்த்தோம். இங்கேயும் நமக்கு இல்ல. ஓகே, ஸோ ஸ்க்ரால் பண்ணும்போது நம்ம அந்த விஷயங்களை நம்ம படிக்கிறோம்ல, அதுல தான் நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். இங்க வந்து ஸ்டீல், டெக்ஸ்டைல், பவர் அண்ட் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ இது எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேஜர் கஸ்டமர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கேயும் நம்ம கோலை பத்தி பார்க்கல. ஓகே, ஸோ இங்கேயும் நமக்கு கோல் பத்தி கொடுக்கல. ஓகே, ஸோ 1/5 எல்லாம் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து வேர்ட்ஸில் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால சர்ச் பண்ணும்பொழுது பார்த்து சர்ச் பண்ணுங்க. கோல் பேஸ்ட் சப்ளைஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் இருந்திருக்கு. ஓகே, ஸோ கோலில் கஸ்டமர், ஸோ அந்த வேர்டும் பாருங்க, கஸ்டமர் ரிலேட் பண்ணி வர வேர்டை தான் நம்ம தேடணும். ஸோ இன்க்ரீசிங் க்ளோஸ்லி கோல், சி இட்ஸ் இயர். Okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க இந்த பாயிண்ட், power stations are the major customer for coal, but with growth in the use of other fuels and increasing
closing of pits that have become uneconomical to operate. So நமக்கு தேவையான ஆன்சர் என்னது? பவர் ஸ்டேஷன்ஸ். ஓகே, ஸோ அது ஆன்சர்ல இருந்ததா? பவர் ஸ்டேஷன்ஸ், which is option 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so in the passage, what is the contribution of manufacturing sector to GDP at the beginning of the 21st century? So 21st centuryல வந்து manufacturing sector வந்து to GDP வந்து என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ க்ளூ இஸ் வாட்? 21st century நமக்கு பேராகிராஃப்ல எங்க இருக்கோ அதை தான் நம்ம தேட போறோம். அப்போ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ இங்க ஏதாச்சும் நம்மளுக்கு க்ளூஸ் இருக்கா? ஸ்டீல் பத்தி இருக்கு, 1/5 ஆஃப் த டோட்டல் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க. ஸோ ஒரு அமௌண்ட் இருக்கு, 1/5ன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரொடக்டிவிட்டி growth. ஓகே, ஸோ லெட்ஸ் சர்ச். ஸோ 21st century எங்கே போட்டிருக்கு? ஸோ அது ரிலேட் பண்ணியே நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேசேஜில் தேடும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் கூட சம்டைம்ஸ் வந்து வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சி ஆன்சரே இங்கே இருக்கு நமக்கு. The manufacturing sector as a whole has continued to shrink both in employment and its contribution, but about 1/5 at the beginning of the 21st century to the GDP கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? It's about 1/5 in the total. Okay, next question. So in the passage, what are the products replaced since the availability of natural gas supplies from North Sea in 1967? So it's starting question படிக்கும் பொழுது North Sea பத்தி நம்ம பார்த்தோம். அந்த ஆயில்னு ஏதோ ஒரு வேர்டு வந்து போட்டிருந்தது. ஸோ இங்க வந்து நேச்சுரல் கேஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் replaced since the availability of natural gas? Okay, supplies from northeast. எப்போ? 1967. அப்போ 1967 னா நமக்கு 90 இருக்கு, 80 இருக்கு. அப்போ 1967 கண்டிப்பா இது முன்னாடி தான் இருக்கும். இங்க 70s இருக்கு. ஓகே, அப்போ மேல நீங்க தேடி பாருங்க. இங்கேயும் நமக்கு 1980s பத்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெத்தட் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். 1967 இங்க இருக்கு. ஓகே, ஸோ நார்த் சீயும் இங்க இருக்கு. ஸோ சின்ஸ் ஆஃப்ஷோர் நேச்சுரல் கேஸ் சப்ளைஸ் ஃப்ரம் த நார்த் சி பிகான் to be available in quantity in 1967, they have replaced the previously coal-based supplies of town gas. Okay, so நமக்கு கீழே படிச்ச மாதிரி ஏதாவது இருக்கா? கீழே ஆப்ஷன்ஸ்ல நீங்க பார்த்த விஷயங்கள். Okay, so just a minute. கீழே ஆப்ஷன் பார்க்கல. So they have replaced the limited supplies of economically valuable mineral source. They have replaced the important extraction of iron ore. They have replaced the supplies of non-metallic materials, sand, gravel and limestone. They have replaced the coal-based supplies of town gas. So இதுதானே படிச்சோம். ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். இங்க படிச்சு அங்க போனாலும் கண்டுபிடிக்க முடியும், அங்க படிச்சு இங்க வந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். சரியா? இந்த பேசேஜ் வாட் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு பிரிட்டன்ஸ் எனர்ஜி செக்டார். ஸோ எது வந்துட்டு பிரிட்டனோட எனர்ஜி செக்டாரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ growth in மோட்டார் வெஹிக்கிளா, இல்லை செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஆயில், அடுத்து ஃபாஸ்டஸ்ட் growth in எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றாங்க, அடுத்து வந்து ஃபாஸ்டஸ்ட் growth இருக்குன்றாங்க, செல்ஃப் சஃபிஷியன்சி அண்ட் மோட்டார் வெஹிக்கல் ப்ரொடக்ஷன். ஸோ 4 விஷயம் பேசியிருக்காங்க. ஸோ பிரிட்டன்ஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க முடியும். டிரான்ஸ்ஃபார்ம்டுன்ற வேர்டு இருக்கு. ஸோ பிரிட்டன் பத்தி கொடுத்துருக்காங்களா? இன்டு அ லார்ஜ் டெபிசிட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த பாயிண்ட் வராது. ஓகே, ஸோ பிரிட்டன்ஸ் எனர்ஜி நம்ம இது பிகாஸ் த கம்பெனிஸ் ஹஸ் ஃபேஸ்ட் இன்க்ரீசிங் டிஃபிகல்ட்டி கம்பீட்டிங் வித். ஓகே, ஸோ இங்கேயும் நமக்கு இல்லை. பிரிட்டனோட the British steel industry substantially not here also. வேற எங்கேயாச்சும் இருக்கா? பிரிட்டன் பத்தி பாருங்க, அதான் நம்ம க்ளூ வேர்டு. ஸோ க்ளூ வேர்ட் மட்டும் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து we can find out things. ஓகே, ஸோ இங்கேயும் நமக்கு பிரிட்டன் பற்றி கொடுக்கல. இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு மேலே செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் த டிக்ளைன் ஆஃப் கோல் மைனிங் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் த Britain's energy. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த பேசேஜ் வாட் லெட் டு த ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆயில் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சரியா? ஸோ ஆயில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது எது வந்து ரேபிட் டெவலப்மெண்ட்? ரேபிட் இஸ் வாட்? குவிக்காக அடுத்தடுத்து பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க. எது வந்து ஆஸ் லெட் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆயில்ன்ற வேர்டு தான் we have to search. ஸோ டிஸ்கவரி ஆஃப் ஆயிலா, அடுத்தது என்னது?
United Kingdom has relatively large energy source resources இருக்கும்ன்றாங்க. Next surplus of balance of trade. Next nuclear fuel. Okay, so nuclear fuel தேட போறோம். surplus இருக்கான்னு பார்க்க போறோம். அடுத்து யுனைடெட் கிங்டம் வந்து ஒரு large energy resource பண்றது இல்லாட்டி discovery பத்தி பார்க்க போறோம். So rapid development of oil. So இங்கேயும் oil பத்தி நம்ம பார்க்கல. பட் அந்த கோல் கிட்ட நம்ம பார்க்கும் பொழுது I think it was there. அந்த நார்த் சி பத்தி பார்த்தோம்ல. ஓகே, ஸோ இந்த பேராகிராஃப்ல கண்டிப்பா இல்லைல்ல. ஓகே, ஸோ இங்கே நமக்கு இல்லை. ஓகே, லெட்ஸ் மூவ் லிட்டில் ஃபர்தர். இங்கே பார்க்கலாம் செல்ஃப் சஃபிஷியன்சி. இது இப்போ பார்த்த பாயிண்ட். ஓகேயா, சரி. ஸோ ஆயில் பற்றி வேற எங்கேயும் கொடுக்கல இங்க. The balance of payments has benefited considerably from oil revenues. Okay, ஸோ இங்கே பார்க்கலாம் ஆயில் பற்றி இருக்கு. Yeah, it's here. Actually, இந்த point இருக்கு. Led to the rapid development இருக்கு. அப்போ the discovery of oil in the North Sea and the apportionment of its area to surrounding countries led to the rapid development of oil exploitation. அப்போ நம்ம பார்த்த first point option 1. But then try to check it. அதே தான் இருக்கான்னு பாருங்க. சடனா நடுவில் நாட்டுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இருக்கிற கொஸ்டினை அப்படியே இருந்தாலுமே ஒரு வாட்டி செக் பண்ணி போடுறது நல்லது. ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ எரர் ஸ்பாட்டிங் வரும்பொழுது எல்லாமே செக் பண்ணுங்க. ட்ரை டு எலிமினேட். ஓகே, ஸோ சில ஃப்ரேஸ்ல கன்ஃபார்மா எரர் இல்லை அப்படின்னு எடுத்துக்கோங்க. பட் நோ எரர்னு ஒன்று இருக்குன்றது நம்ம மைண்ட்ல இருக்கணும். சரியா? ஸோ எரரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டே இருந்துட்டு விட்டுறக்கூடாது. ஓகே, த இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்போ வாட் இஸ் த சப்ஜெக்ட் விச் இஸ் சிங்குலர்? ஓகே, ஸோ ஆஃப் sports in harnessing the power of youth towards. Okay, so why it is towards? Because it is the importance பத்தி பேசுறாங்க. nation building and அப்போ இன்னொரு விஷயம் அது economic development. அப்போ ரெண்டு விஷயத்த சொல்லிட்டாங்க. was evident ever since the 1986 Olympic Games. Okay, so since in பேசினா முன்னாடில இருந்து வருது. It is not talking about the past. Okay, so it is present perfectல தான் நமக்கு இருக்கணும். அப்போ since யூஸ் பண்றீங்க, for யூஸ் பண்றீங்கன்னா you're talking about a duration or a point of time from there. Okay, அப்போ wasனா pastன்னு சொல்லிடுவோம்ல. அப்போ என்ன வரும் நமக்கு? has been evident ever since 1986 Olympic Games. So where you have the error in the fourth part, which is option 4 தான் கரெக்டான ஆன்சர். Okay, so next question. Women riding pillion on two-wheelers. Okay, who are pillion riders? Is the people who are behind you when you drive. Okay, so இங்க வந்துட்டு அந்த pillion அவங்க வந்து two-wheelersல போகும்போது in the capital have to compulsorily wear helmets. Okay, so இது வந்து இப்போவும் இருக்குதான். Okay, so பின்னாடி யாரையாச்சும் கூட்டு போறீங்கன்னா அவங்க ஹெல்மெட் போடணுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ விமென் ரைடிங் பில்லியன் ஆன் டூ வீலர்ஸ். ஓகே, ஸோ கரெக்டாக தான் இது வரையும் இருக்கு. இந்த கேபிட்டல்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ், அது எந்த இடத்துல அவங்க பேசுறாங்களோ அதை சொல்றாங்க. ஹேவ் டூ பக்கத்துல v1 இருக்கு. அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா it is adverb which is used. Okay, so அப்போ என்ன போட்டுறணும்? helmets according to. It's a phrase where the final notification issued by பைன்னு சொன்னா ஒரு பர்சன் மூலமா இல்ல ஒரு கம்பெனி ஆர் ஒரு கவர்மெண்ட் எதுவா வேணா இருக்கலாம். பட் இங்க வந்து ஒரு பேர் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க, இன் ஸ்பெசிபிக். அப்போ வாட் ஹாஸ் டு கம்? த டெல்லி கவர்மெண்ட். ஓகேயா, இப்போ தன்ற ஆர்டிகல் இட் இஸ் மிஸ்ஸிங். ஸோ பை த டெல்லி கவர்மெண்ட் விச் இஸ் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Arun Jaitley's life has been full of dramatic loops. Okay, so sudden upswing and a few downturn till finally he's arrived at a job that has him at the helm of the nation's economic affairs. Okay, so இங்க வந்து அருண் ஜெட்லி பத்தி பேசியிருக்காங்க, அவரோட லைஃப். so it is singular, right? அப்ப has been கரெக்டா தான் இருக்கு. okay, so or dramatic loops பத்தி பேசியிருக்காங்க. அவருக்கு வந்து நிறைய sudden upswingலாம் இருந்திருக்கு and a few downturn கொடுத்திருக்காங்க. you have and here இங்க plural இருக்கு. அப்போ obviously இங்க எப்படி இருக்கணும்? a few downturns தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ option 2 தான் நமக்கு ஆன்சர். okay, so next question. So since the commencement of the constitution in 1950. அப்போ since நம்ம பொழுது இங்க ஒரு point of time சொல்லியிருக்காங்க 1950 the commencement of the constitution. okay, சரி. so அப்போ it நம்ம பொழுது subject singular, is நம்ம பொழுது singular verb for the third. okay, so ஒரு ranking அந்த மாதிரி பேசும்போது நம்ம the யூஸ் பண்ணுவோம். the third time the governors this time has much as 9. okay, 9 is a number. okay, அப்ப எதுக்கு நம்ம as much as யூஸ் பண்ணணும்னு பாருங்க. have பக்கத்துல v3. okay, so have ஓட v3 என்னது? had. have had
to go. அப்ப to பக்கத்துல v1 வரும் infinitive. So to go following a change of guard at the center. அப்போ இங்க என்ன எரர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9ன்னு இருக்கு. இங்க நம்ம much யூஸ் பண்ண மாட்டோம். என்ன வரணும்? many. Much is a uncountable noun. Manyன்றது என்னது? countablesக்கு யூஸ் பண்ணுவோம். அப்ப as many as 9 have had to go following a change of guard at the center. So அவங்க அந்த guard positionக்கு போறத பத்தி சொல்றாங்க. So 9 members. Okay. சரி. So next question. So next நமக்கு இங்க word swap கொடுத்திருக்காங்க. So word swap கொடுத்திருக்காங்கன்னா நிறைய உள்ளேயே வந்து க்ளூ இருக்கும். சரியா? So அந்த இந்த வார்த்தை பாக்குறீங்கன்னா கால்ரா இருக்கு அப்படின்னா அது ஒரு நோய் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கத்துல சிங்குலர் வருமா ப்ளூரல் வருமா அப்படின்னு நமக்கு தெரியணும். சரியா? ஸோ அதை வச்சே நம்ம போட முடியும். ஓகே. நெக்ஸ்ட் த கிளாசிக் சிம்டம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து கால்ரா சிம்டம் பத்தி பேசியிருக்காங்க. சரி. ஸோ இப்போ ஏல வந்து மாற்றம் வருமா? வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரீட் இட். ஸோ கால்ரா சிம்டம் மே change from none to mild to severe. So மைல்டாவும் இருக்கும் சிவியராகவும் ஆகும். The classic symptoms is diarrhea. ஓகே. அப்ப இங்க இஸ் இருக்கு. கண்டிப்பா பி வந்து தப்பா தான் இருக்கு. ஓகேயா? ஸோ இங்க பி தப்பா இருக்கு. ஏன்னா வந்து verb சிங்குலரா இருக்கும் பொழுது சப்ஜெக்ட் ப்ளூரலா வராது. ஓகே. ஸோ அப்ப பி வந்து கரெக்டா இங்க போட்டிருக்காங்கன்னா கன்ஃபார்மா நம்ம வராதுன்னு சொல்லலாம்ல. ஓகே. ஸோ அப்ப இங்க என்ன வரணும்? நமக்கு சிங்குலர்ல தான் வரணும். அப்ப சிங்குலர்ல இங்க ஒரு நவுன் தேவை அப்படின்னும் பொழுது கிளாசிக் சிம்டம் சொல்லலாமா? ஸோ சிம்டம் இஸ் டயரியா. ஏன்னா டயரியா இஸ் அ டைப் ஆஃப் சிம்டம். அப்போ ஏ தான் நமக்கு இங்க வரப்போகுது. அப்ப செகண்ட் பொசிஷன்ல ஏ இருக்குன்னா இங்க மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ கால்ரா சிம்டம்ஸ் okay so may range from none to mild to severe. The classic symptom is diarrhea that lasts a few days. புரியுதா? okay so அப்போ diarrhea can be என்னன்றத சொல்லியிருக்காங்க. so இப்படிதான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன். so it was quite by accident I done this incredible planet of earth. so இவங்க பண்ணிருக்காங்க planetன்னு சொல்லிருக்காங்க. அங்க ஏதோ தப்பு இருக்கு. by life forms from another invasion but I haven't discovered anything about it. okay so I haven't discoveredன்றது கரெக்ட். ஏன்னா have பக்கத்துல you have a v3 but I haven't done anything about it ன்னு கூட நம்ம சொல்ல முடியும். so அது வந்து கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். okay so இங்கே because you have a error. so I was quite by accident. okay so I discovered this incredible planet. so discoveredன்ற இந்த ed form ஏன்னா wasல தான் இருக்கு. so இங்க வந்து நமக்கு பாஸ்ட்ல தான் இருக்கணும். அப்போ verb வந்து இது ஒன்று தான் இருக்கு. ஸோ அப்போ discovered அங்கே போச்சுன்னா discovered this incredible. ஓகே ஸோ நம்ப முடியாத விஷயம் அதுதான் வந்து planet of earth by life forms வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ இங்கே வந்து என்ன வரணும்? டி வரணும். அப்போ டில ஸ்டார்ட் பண்றது இது ஒன்று தான் இருக்கு. ஆப்ஷன் 3 தான் நமக்கு ஆன்சர். ஓகே ஸோ ஆக்சிடென்ட் ஐ discovered this incredible planet of earth by life forms from another invasion. so another what planet but I haven't done anything about it. so it's right. next one. so next one is the 100th round of discuss. 100th round of you need a noun. so preposition இருக்கு. நமக்கு நவுன் தேவை. டிஸ்கஸ்ன்னு சொன்னா என்னது? இட் இஸ் அ verb. ஓகே டிஸ்கஷன் சொன்னா நவுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஸோ பிட்வீன் மிலிட்ரி கமாண்டர்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சைனா. அப்போ ரெண்டு கண்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்வீன் ஓகே வில் பி ஆடட். ஸோ வில் இஸ் அ மோடல் verb. பி கரெக்டா இருக்கு. ஆடட் கரெக்டா இருக்கு. ஓகேயா? பட் இங்க v3 ஆடட் இருக்கும். இங்க ஹெல்டுன்னு சொல்றாங்க. ஹோல்டு ஹெல்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ இங்க கரெக்டா இருக்கான்னு பாருங்க. வில் பி added will be held. இங்க டே கொடுத்திருக்காங்க on Saturday. அப்ப எப்படி added? so will be held தான் வரும். அப்ப D தான் செகண்ட் பொசிஷன்ல வரணும். D செகண்ட் பொசிஷன்ல வரதுக்கு இங்கேயும் you have a difference. and A வந்து கண்டிப்பா மாறப்போகுது. அப்ப A கண்டிப்பா மாறப்போகுது. but it's not going to make a difference here. ஓகேயா? அப்ப D வந்துட்டு இல்ல. ஓகே so let's continue. சரியா? so what is the clue here? 2 பக்கத்துல v1 தேவை. அப்ப v1 தேவைனா எங்க இருக்கு? இந்த discuss தான் நமக்கு இங்க வரணும். அப்ப discuss வந்து செகண்ட் பொசிஷன்ல வரணும் அப்படின்னா இங்க இருக்கு. அப்ப ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். so I'll read it. the 10th round of okay 10th round of talks between military commanders of India and China will be held on Saturday to discuss disengagement and other fiction points of Gongra and Hot Springs source added. ஓகேயா? புரியுதா? ஸோ இப்படிதான் நமக்கு சீக்வன்ஸ் இருக்கு. கரெக்டா வந்துச்சுல? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே அப்படியே அந்த ஃப்ரேஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ரேஸ் நம்மளுது வேர்பாக இருக்கலாம் இல்லை அட்வர்ப்ஸாக இருக்கலாம் என்ன ஃப்ரேஸாக வேணால் இருக்கலாம். ஓகே ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க the center have இங்கேயே வந்து போச்சு ஏன்னா சென்டர் வந்து சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர் அப்போ ஹேவ்னு வந்திருக்கு நோ கரெக்ஷன் ரிக்வயர்டும் இதுவும் போயிருச்சு. நெக்ஸ்ட் had ruled ஓகே ஸோ ruled of the possibilities ruled of the possibilities of COVID-19 vaccination centers ruled off இல்ல ruled out தான் நமக்கு கரெக்ட். ஸோ அப்போ ஆல்ரெடி நோ கரெக்ஷன் போனதுனால அதை பத்தி கவலை இல்லை. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் நமக்கு போயிருச்சு. ஓகே ஸோ ruled out has இங்கேயும் வந்து has ruled out the possibility of because இங்க center இருக்கு அப்ப என்ன வரும் நமக்கு ruled out the possibility of COVID-19 vaccination centers in the old age homes and long term care facilities. Okay, so next question. So what will come as a relief to property owners? The Urban Development Department has sought to amend the Karnataka Planning Authorities Rules 2020. Okay, so இப்போ will இருக்கு பக்கத்துல நமக்கு பேஸ் ஃபார்ம் ஸோ V1 தான் இருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க will be come. Okay, so will be come as a relief to. Okay, so to property owners. ஓகே ஸோ டூன்றது கரெக்டாக தான் இருக்குது. வில் பி கம் அப்படின்னா இதை இங்கே போட முடியுமா வாட் வில் பி கம் ஆஸ் அ ரிலீஃப் வாட் வில் கம்னு தான் சொல்ல முடியும் வாட் வில் பி கம்னு நம்ம சொல்ல முடியும். இந்த கான்டெக்ட் வந்து இட்ஸ் ராங். ஸோ வுட்டுன்னு நீங்கள் சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து நமக்கு ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்போ வுட் போயிடுச்சு பாஸ்டா. ஓகே ஸோ அப்போ இதுவும் போயிடுச்சு. ஸோ வில் கம் ஆஸ் அ ரிலீஃப் பை இல்லை அந்த பர்சனுக்கு பைனா யாரு பண்றாங்கன்னு சொல்லுவீங்க டூனா அவங்களுக்குன்னு சொல்ல அப்ப தேர்ட் ஆப்ஷனும் போயிருச்சு அப்போ ஆப்ஷன் 5 தான் கரெக்ட் ஆன்சர் as it is there. So what will come as a relief to property owners in the particular UDDD has sought to amend the Karnataka Planning Authorities Rule 1920. Okay, so session oda end ku vandacha. Okay, so we have done with the session, so have a very great day. Thank you.